ஒரு பொண்ணு சிகரெட் அடிக்கிற மாதிரி ரீல்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அதுவே தப்பு. ஒரு பொண்ணு சிகரெட் அடிக்க கூடாதுன்னு சொல்ல வரல. ஒரு பொண்ணோ பையனோ சிகரெட் அடிக்கிறதே தப்பு. இதுல அந்த பொண்ணு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு சிகரெட் அடிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கும் மூச்சு முட்டுது. இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ இருக்க நிலைமைக்கு சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறத வச்சுதான் நம்ம உயிரோட இருக்கோமா இல்லையான்னு நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இதுல வீட்டுக்கு ஒரு ஆளு யூடியூப் சேனல் வேற. அந்த சேனல்ல மத்தவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிற மாதிரி வீடியோ போட்டா கூட பரவாயில்ல. அவன் லவ் பண்ணது, அவனுக்கு பிரேக்கப் ஆனது, அவன் பேட்சப் ஆனது, அவனோட மேரேஜ் விளாக், இன்னும் சொல்ல போனா அடுத்து குழந்தை பிறக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆகுறப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பணம் எடுத்துட்டு போறாங்களா இல்லையோ, இந்த கேமரா, ட்ரைபாடு இதெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுறாங்க. அங்க போயிட்டு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஒய்ஃபுக்கு வலி வந்துருச்சு அப்படின்னு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அட பாவி, அப்பனா ஹாஸ்பிட்டல் கூட்டு போடான்னா அங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயே கேமராவை தூக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஜெண்டர் ரிவல்னு வீடியோ. அடுத்து அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வைக்கிறது, காது குத்துறது, மொட்டை போடுறது இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா கக்கா போறத கூட அடுத்து வீடியோ எடுத்து போடுவாங்க போல. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு அவங்க பேர்ல ஒரு சீட்டு போட்டு வைப்பாங்க, ஃபியூச்சர் பிளான் பண்ணி வைப்பாங்க. ஆனா இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அடுத்து அந்த குழந்தைக்கு அடுத்த வேலை என்ன நல்லா ஹெல்தியா கொடுக்கலாம், என்ன ஹெல்தியா சாப்பிட கொடுக்கலாம்னு யோசிக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடுறாங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுறாங்க. மைனர் குழந்தைங்களை பேரண்ட்ஸ் கைடன்ஸ்ல என்னனாலும் பண்ணலான்றத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சில பேரண்ட்ஸ் இன்டைரக்டா இந்த மாதிரி குழந்தைங்களை கஷ்டப்படுத்துறாங்க. இந்த பொண்ணும் இதுலதான் வருவாங்க. இவங்க குழந்தைய வச்சு வீடியோ எடுக்கிறது அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். சிகரெட் அடிச்சு வீடியோ போடுறது அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனா குழந்தைய வச்சு இப்படி சிகரெட் அடிக்கிறது அது தனிப்பட்ட விஷயம் இல்ல. அதுவும் அந்த குழந்தைக்கு மூச்சு முட்டுது. புகையை இப்படி அவங்க மூஞ்சிலையா விடுவாங்க? இந்த வீடியோக்கு நிறைய பேர் எதிர்ப்பு காமிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. பல பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.